ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, கொத்தவரங்காயும் சொல்லுவாங்க. அது குழம்பு வச்சுங்க, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இது சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபிஷ் குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இதை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தவரங்காயை, பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கணுங்க. ஒரு தக்காளி பழமும் போட்டு நல்லா வணக்கணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோங்க. இது நல்லா வணங்கி வந்த பின்னாடி வெங்காயம் நல்லா செவந்து வந்துடணும். அதுக்கு பின்னாடி இந்த மசாலா கெட்டியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா போட்டு பெரட்டணும். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்புறம் நம்ம இந்த தூள் போடணுங்க. நம்ம கொத்தவரங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா பெரட்டணும். நல்லா அப்படியே பெரட்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா அதுலேயே அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு இந்த உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசம் எல்லாம் அதில் அந்த காயில் ஏறணுங்க. நல்லா வெந்து வந்துடணும். குக்கரில் ஒரு விசில் விட்டால் கூட நல்லா வந்துடுங்க. நீங்கள் குக்கரில் வச்சுருங்க. நானும் குக்கரில் தான் வச்சேன். ஒரு விசில் வந்த பின்னாடி இந்த கருவாடும் போட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கருவாடும் போட்டு வச்சோம்னா, நான் வணக்கி வச்சுக்கிட்டேங்க. வணக்கி வச்சுக்கிட்டு பச்சையாக போடக்கூடாது, ஸ்மெல் வரும். வணக்கிட்டு அதில் கலந்துட்டேன். அதையும் சேர்த்து அந்த காயோட நல்லா வெந்து வந்துருச்சுங்க. புளி சின்னதாக ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியும் ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா அப்படியே சுருண்டு வந்துடணும். குழம்பு நல்லா சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப சுண்டி வந்துருச்சுன்னா நம்ம சப்பாத்தி, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இது ஒரு நாள் இல்லை, 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பார்த்து செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டி வந்துருச்சு. இது சாதத்துக்கு நான் எடுத்துட்டேங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா இன்னும் சுருண்டு வந்துடும். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.